தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஹிந்தி கத்துக்க மாட்டேங்கிறீங்க, கஷ்டப்பட போறீங்க. உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ஹிந்தியை படிக்கிறாங்க. யார் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, நான் படிச்சது இல்ல. ஆனா நீங்க எல்லாம் படிக்கிறீங்க. படிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னவோ கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஹிந்தி படிச்சு என்ன கிடைக்குதுன்னு யாராவது இங்க படிச்சீங்களான்னு தெரியாது. ஆனா என்ன கிடைக்குது ஹிந்தி படிச்சுன்னு எனக்கு தெரியல. நானும் டெல்லியில இருக்கேன். எனக்கு ஒன்னும் ஹிந்தி தெரியாததுனால எந்த கஷ்டமும் இல்லை. ஆனா அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இங்க லட்சக்கணக்கானவர்கள் எங்கிருந்து வந்து வேலை செய்யறாங்க இல்லையா? எங்க இருந்து வராங்க? யூபில இருந்து வராங்க, பீகார்ல இருந்து வராங்க. உண்மையிலேயே இங்க வந்து கஷ்டப்படுறவங்க அவங்கதான். தமிழ் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது. இங்க வந்து ஒரு கடைக்கு போகணும், ஒரு டாக்டர் கிட்ட போகணும், ஒரு அடிப்படை வசதி தேவை இருக்கிறது என்றால் வழி கேட்கணும். தமிழ் தெரியலன்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனால என்ன பண்ணணும்னா யூபிலையும் பீகார்லயும் தமிழ் சொல்லி கொடுங்க இல்லையா? சொல்லி கொடுத்து இங்க அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். தமிழ் இல்லையா, சரி கேரளாக்கு போறாங்களா, மலையாளம் சொல்லித்தாங்க. இல்லைன்னா ஆந்திராவுக்கு வேலைக்கு போறாங்களா, கர்நாடகாவுக்கு போறாங்களா, கன்னடா சொல்லித்தாங்க, தெலுங்கு சொல்லித்தாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு நாங்கள் தேவையாக இருக்கும் பொழுது எங்கள் மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். திராவிட இயக்கம் இன்னைக்கு எங்க பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு சிலிகான் வேலிக்கு, அமெரிக்காவுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் நம்முடைய மருத்துவர்கள் இன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால நாங்க ஹிந்தி கத்துக்கிட்டு எங்களுக்கு ஆக போறது ஒன்றுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மும்மொழி கொள்கை, யாரு இவங்களுக்கு 3 மொழி ஒரு பிள்ளை படிக்கணும்னு சொல்லி கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல. வளர்ந்த நாடுகள், கல்வியிலே மிகப்பெரிய சாதனை செய்திருக்கக்கூடிய நாடுகள் கூட எந்த பெரிய நாடுகள்லயும் 3 மொழி படிச்சே ஆகணும்ன்ற கட்டாயம் கிடையாது. சில அறிவாளிகள் சொல்றாங்க பின்லாந்துல, சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து 3 மொழி சொல்லி தராங்கன்னு. கிடையாது. இந்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல வேணா சொல்லி தரலாம். ஆனா அந்த நாடுகளில் எல்லாம் 1 மொழி இல்லை என்றால் 2 மொழிகள் தான் சொல்லித் தருகிறார்கள். ஏன்னா குழந்தைகளுக்கு படிக்க வேண்டிய பாடமே அதிகமா இருக்கு. எல்லா பிள்ளைக்கும் கணக்கு வரும்னு சொல்ல முடியாது, எல்லா பிள்ளைக்கும் மொழி வரும்னு சொல்ல முடியாது, எல்லா பிள்ளைக்கும் சயின்ஸ் வரும்னு சொல்ல முடியாது, ஹிஸ்டரி வரும்னு சொல்ல முடியாது. இந்த சுமையே குழந்தைக்கு அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு இன்னொரு மொழி கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்தால், ஆசை இருந்தால், தேவை இருந்தால் கற்றுக்கொள்ளட்டும். எதுக்காக நாம தேடி அந்த குழந்தைக்கு இன்னொரு சுமையை ஏற்ற வேண்டும் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கல்லூரிக்கு போக வேண்டும், கேள்விகள் கேட்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளையும் கல்லூரிக்கு சென்று படியுங்கள் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்ம கல்லூரிக்கு அனுப்பிட்டு இருக்காரு. ஆனா நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சில பேர், அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலே அந்த பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.